ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம டிசைன் பிரின்சிபல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதுவும் ஃபோட்டோஷாப்போ இல்லை டிசைனோ எப்படி டிசைன் பண்ணுறதுனோ பார்க்க மாட்டோம். பட் ஒரு நல்ல டிசைன் எதனால் கிடைக்குது, ஒரு நல்ல டிசைன் ப்ராசஸில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற ஒரு டிசைன் பற்றின ஒரு ஓவர் வியூ அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு நல்ல டிசைன்னா அது 4 பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணும். சரிங்களா? இது மோஸ்ட்லி கிராஃபிக் டிசைன், எந்த டிசைனாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். வெப் டிசைனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிராண்டிங் ஐடென்டிட்டி எது வேணா இருக்கட்டும். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்ன அப்படின்னா கான்ட்ராஸ்ட். இது ஃபஸ்ட் பிரின்சிபல். செகண்ட் பிரின்சிபல் ரெப்பிட்டிஷன். Third principle alignment. Fourth principle proximity. சரிங்களா? இந்த நாளையும் ஷார்ட்டாக கான்ட்ராஸ்ட், ரெப்பிட்டிஷன், அலைன்மெண்ட், ப்ராக்சிமிட்டி, ஷார்ட்டாக கிராப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பிரின்சிபல் இந்த 4 பிரின்சிபல் எல்லா நல்ல டிசைன்லேயும் நீங்கள் நோட் பண்ணலாம். இப்போது இந்த வீடியோ பார்த்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நல்ல டிசைன், ஒரு நல்ல விசிட்டிங் கார்டாக இருக்கட்டும், ஒரு நல்ல வெப்பேஜாக இருக்கட்டும், எடுத்து அதாவது டைசெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 4 பிரின்சிபல்ஸும் உங்களால் கிளியராக நோட் பண்ண முடியும். இந்த 4 பிரின்சிபல் சரியாக ஃபாலோ பண்ணாதனால தான் சில டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ அந்த 4 பிரின்சிபல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போது நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக எது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கான்ட்ராஸ்ட். சரிங்களா? நான் சில வெப்பேஜஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். கான்ட்ராஸ்ட்ன்றது நம்ம நிறையா மாதிரி கான்ட்ராஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போது இந்த பார்ட் பாருங்கள், ஒரு ரெட் பட்டனில் ஒரு ஒயிட் டெக்ஸ்ட் இருக்கா, இது கூட கான்ட்ராஸ்ட் தான். நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது பேக்ரவுண்டுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும். ஸோ இதை கலரை வச்சு கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டில் ஒரு நல்ல ரெட் கலர், ஃபோர்க்ரவுண்ட் டெக்ஸ்ட் ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் கான்ட்ராஸ்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் கான்ட்ராஸ்ட் இன் கலர். கலர் வச்சு நம்ம கான்ட்ராஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டுங்களா. ஒரு ப்ரௌன் பேக்ரவுண்டில் ஒரு பிரைட் எல்லோ. இந்த கலர் கலர் ஹார்மனி சிங்க் ஆகுது. உங்களுக்கு ப்ரௌன் கலரும் அந்த எல்லோ கலரும் அந்த கலர் ஹார்மனி கரெக்டாக சிங்க் ஆகுது. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர் பிரைட்னஸ், அந்த கலரோட 2 கலரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண விதத்தினால இந்த செலக்டட் ஒர்க்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. சரிங்களா? இதே அது பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், த டிசைன் போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஃபில் ரெனால்ட் இருக்குல்ல, இது என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, இது முக்கியமான டெக்ஸ்ட் கிடையாது. இது சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹெட்டிங்க்கு இது சப்போர்ட்டிங் மாதிரி. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், கலர் பேக்ரவுண்ட் நல்லா எல்லோவாக இருக்குது. இந்த கலரை ரொம்ப டல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்விசிபிளாக பண்ணிட்டாங்க இந்த கலரை. அந்த கலருக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு போனனால இந்த இடம் பளிச்சுன்னு தெரியல. சரிங்களா? ஸோ கலர் வச்சு உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப முக்கியமோ அந்த இடத்த நல்லா தெரிகிற மாதிரியும், எந்த இடம் முக்கியம் இல்லையோ அதை கொஞ்சம் கம்மியாக தெரிகிற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம கலரை வச்சு இம்பார்ட்டன்ஸ் கால் பண்ணலாம். இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த இடம் கம்மி இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி நம்ம கலரை எப்படி கான்ட்ராஸ்ட் பண்ணுற விதத்தை பொறுத்து மாறும். சரிங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் கலர் வச்சு கான்ட்ராஸ்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இங்கே ஃபுட்டர் பாருங்கள், மற்ற இடம்லாம் இங்கெல்லாம் பளிச்சுன்னு இருக்குங்களா. பேக்ரவுண்டு டார்க் ப்ளூ இருக்குது, ஃபோர்க்ரவுண்ட் கலர் டெக்ஸ்ட் கலர் ஒயிட் இருக்குது. சரிங்களா? நமக்கு பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு தெரியுது. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஏரியா. கெட்டிங் ஸ்டார்டட் பட்டன் பார்க்குறதுக்கு கரெக்டாக கான்ட்ராஸ்ட்டாக ப்ளூ அண்ட் ஒயிட் இருக்கா. நமக்கு அப்படியே கீழே வரும்போது இது ஹெட்டிங்கு டார்க் ப்ளூவில் ஒயிட், பிரைட் ஒயிட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ப்ளூ பேஸ்டு ஒயிட்டு நமக்கு பார்க்க டக்குன்னு நல்லா தெரியுது. இந்த கீழே இருக்க டெக்ஸ்ட் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க.
வேணுன்றவங்களுக்கு தெரிஞ்சால் போதும்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். கலர் கிட்டத்தட்ட இன்விசிபிளாக இருக்குது இந்த கலர். ஸோ இதுதான் வந்து கலரை வச்சு கான்ட்ராஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது. சரிங்களா. ஃபூட்டரில் பார்த்தீங்கன்னாலும் பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. உங்களுக்கு மெயினாக இந்த இமேஜ் தான் ஃபோக்கஸ் ஆகும். இது வந்து ஒரு சைடு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் அவங்க வச்சுருக்காங்க. வேணுன்றவங்க படித்து தெரிஞ்சுக்கலாம். பட் கலர் படி கான்ட்ராஸ்ட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ணது ஒரு ரீசனோட பண்ணியிருக்காங்க. சரிங்களா. என்ன ரீசன்னா, இந்த இமேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து பிரைட்டாக தெரியணும். ஃபோக்கஸ் வந்து யூசர்ஸ்க்கு இது மேலே தான் இருக்கணும், ஃபூட்டர் மேலே ஃபோக்கஸ் போகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது ரெண்டும், இந்த வெப்சைட் அப்புறம் இந்த வெப்சைட், இது ரெண்டும் வந்து கான்ட்ராஸ்ட் வச்சு எப்படி கலர் வச்சு எப்படி கான்ட்ராஸ்ட் நம்ம ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க. சரிங்களா. கலர் வச்சு மட்டும் இல்லாமல் சைஸ் வச்சும் நம்ம கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம மாற்றி காட்டலாம். சரிங்களா. இது ஒரு எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கா, இது ஹெட்டிங். அதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் இருக்குது. ஃபாண்ட் சைஸ் மட்டும்தான் மாறுது, கலர்லாம் எதுவும் மாறல. சரிங்களா. ஸோ நமக்கு சைஸ் மாறுறத வச்சே ஓகே அது ஹெட்டிங்கு, இது வந்து அதோட போட்டிங் ஐட்டம் அப்படின்னு சொல்லி நமக்கு டக்குன்னு ஒரு கம்யூனிகேட் ஆகுதுங்களா. இதுதான் வந்து சைஸை வச்சு கான்ட்ராஸ்ட் பண்ணுறது. கீழே பாருங்கள், இதுவும் ஒரே ஃபாண்ட்டு தான், கலர் மைல்டாக மாறி இருக்குது. பட் மெயினாக வந்து இது பெரிய சைஸில் இருக்குது. OS X அவைலபிள் நவ், இந்த இது பெரிய சைஸில் இருக்குது. ஸோ அது நமக்கு ஹெட்டிங்னு தெரியுது. கீழே இருக்கிறது வந்து சப்போர்ட்டிங் டெக்ஸ்ட்டு, அதோட சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. சரிங்களா. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சரிங்களா. செலக்டட் ஒர்க்ஸோட சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ நமக்கு டக்குன்னு கண்ணு அந்த இடத்துக்கு தான் போகுது. சரிங்களா. இந்த மாதிரி நம்ம சைஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம். இப்போது இது வந்து உங்கள் பிராண்டிங், இதோட சைஸ் பெருசாக இருக்குது. அப்புறம் ஃபீச்சர் ப்ராஜெக்டில் இது ஹெட்டிங். ஸோ இது ரெண்டு தான் பிக்கர் சைஸாக இருக்குது. சரிங்களா. டக்குன்னு வந்து ஃபோக்கஸ் போகிற இடம் சைஸ் பெருசாக இருக்குது. அதே மாதிரி இந்த கெட்டிங் ஸ்டார்டட் பட்டனில் வந்து அவங்க கிளிக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த கெட்டிங் ஸ்டார்டடோட டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் டிசைனில் நோட் பண்ணலாம். ஸோ இவங்க சைஸை வச்சும் கான்ட்ராஸ்ட் வந்து வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காங்க. இது பாருங்கள், இங்கே இது வந்து ஹெட்டிங்க்கு சைஸ் பெருசாக இருக்குது. கீழே இருக்க சப்போர்ட்டிங் டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து கன்சிடரபுளாக சின்னது பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃபாண்ட் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து வேணுன்றவங்க படிச்சுக்கலாம் அப்படின்ற அளவில் தான் வச்சுருக்காங்க. சரிங்களா. ஸோ சைஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இது வந்து ஹெட்டிங் சைஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சப்போர்ட்டிங் டெக்ஸ்ட்டோட சைஸு, பாடி டெக்ஸ்ட்டோட சைஸ் மீடியமாக படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது வந்து சைஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது. இன்னும் ஒரு மெத்தடு, ஆனால் வந்து இதை அதிகமாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நல்ல கை தேர்ந்த டிசைனர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அலைன்மெண்ட் வச்சு கான்ட்ராஸ்ட் பண்ணுறது. ஸோ இது பாருங்கள், சைஸ் பெருசாக இருக்குது, வெளியில் இருக்குது. ஸோ இங்கே உள்ளே இருக்க சப்போர்ட்டிங் டெக்ஸ்ட் வந்து அலைன் ஆகிருக்கிறது கொஞ்சம் உள்ளே வந்து அலைன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த லைனுக்கும் இதுக்கும் கொஞ்சம் இன்டென்டேஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்மால் டெக்ஸ்ட் எல்லாமே அலைன் ஆகிருக்க விதம் வந்து இந்த ஹெட்டிங்கை விட உள்ளே இருக்கனால இதை பார்த்தோன்னா ஓகே இது வந்து சப்போர்ட்டிங் டெக்ஸ்ட்டு, இதுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. சரிங்களா. இங்கே பாருங்கள், ஹெட்டிங் இருக்குது, ஹெட்டிங்கை விட உள்ளே அலைன் ஆகிருக்கு. அதாவது ஒரு 1 or 2 டேப்ஸ் வந்து சப்போர்ட்டிங் டெக்ஸ்ட் உள்ளே இருக்குது. ஸோ இது வந்து அலைன்மெண்ட் வச்சு கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டுறது. சரிங்களா. நீங்கள் மோஸ்ட்லி பார்க்குற கான்ட்ராஸ்ட் வந்து கலர் பேஸ் பண்ணியிருக்கும், அப்படி இல்லைனா சைஸ் பேஸ் பண்ணியிருக்கும். சரிங்களா. இது வந்து கான்ட்ராஸ்ட் டிசைனோட ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது அலைன்மெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. அலைன்மெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வெப்சைட் வந்து 960.gs அப்படின்னு ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட் வந்து எதுக்காக அப்படின்னா, ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம எந்த மாதிரிலாம் அலைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு CSS ஃப்ரேம் ஒர்க்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டாம். பட் இந்த வெப்சைட்டை நோட் பண்ணி பாருங்கள், இந்த எட்ஜ் எல்லாமே கரெக்டாக அலைன் ஆயிருக்கா. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்த எல்லா வெப்சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அலைன்மெண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு விஷுவலாக வந்து பார்க்கும்போதே அது ஒரு நல்ல ஃபீலை ஏற்படுத்தும். நீங்கள் அதை வந்து மைன்யூட்டாக நோட் பண்ணால் தான் அலைன் ஆயிருக்குன்னு தெரியும். பட் இந்த வெப்சைட் பாருங்கள், இந்த லெஃப்ட் கார்னரில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குது பாருங்கள், எல்லாமே கரெக்டாக அலைன் ஆகிருக்கு. சரிங்களா. அதே மாதிரி ஆப்பிள் வெப்சைட்டில் பாருங்கள், கரெக்டாக இந்த எட்ஜஸ்
இது வந்து ஒரு ஆட் மாதிரி இருந்தாலும் கரெக்டாக எட்ஜஸ்லாம் அலைன் ஆகிருக்குங்களா. ஸோ அலைன்மெண்ட் வந்து இன்விசிபிளாக இருந்தாலும் அது வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஃபீல் ஏற்படுத்தும். இங்கே பாருங்கள், இந்த எட்ஜஸ் கரெக்டாக அலைன் ஆகிருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா டிசைன்லேயுமே அலைன்மெண்ட் நோட் பண்ணலாம். இந்த 960 கிரிட் சிஸ்டம்ஸில் போனீங்கன்னா கீழே வந்து சில வெப்சைட்டோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து இந்த ஷோ கிரிட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி வந்து கரெக்டாக லைன் பை லைன் அலைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த லெஃப்ட் சைடு எட்ஜு பாருங்கள், எல்லாம் கீழே இமேஜஸ்லேருந்து ஹெட்டிங்லேருந்து எல்லாமே நீட்டாக லைன் ஆகிருக்கும். அதே மாதிரி நான் இந்த வெப்சைட்டில் ஷோ கிரிட் காட்டுறேன் பாருங்கள், லெஃப்ட் எட்ஜு கரெக்டாக லைன் ஆகிருக்கு. இந்த செகண்ட் காலம் கரெக்டாக அதே மாதிரி அந்த லைனுக்கு ஈக்குவலாக இருக்குங்களா. அதே மாதிரி எல்லா கார்னர்லேயும் அலைன் ஆகிருக்கு. ஸோ இது இந்த லேஅவுட் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த ஹெட்டரோட டெக்ஸ்ட்டு, இந்த ஹெட்டிங்கு, பட்டன் ஸ்டார்ட் ஆகுறது, மற்ற எல்லா பார்ட்டுமே இங்கே உள்ள இந்த மெயின் ஃபோக்கஸில் இருக்க இமேஜ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் அலைன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு இன்விசிபிள் பார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு டிசைனில் அலைன் பண்ணும்போது லெஃப்ட் அலைனோ ரைட் அலைனோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக தெரியும். அது வந்து கண்ணுக்கு பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்படி பண்ணாமல் நீங்கள் சென்டர் அலைன் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியான டைமில் தான் சென்டர் அலைன்மெண்ட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது என்ன சொல்கிறது, டிசைன் பற்றி நிறையா தெரியாமல் ஏதாவது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணால் கூட நம்ம டிஃபால்ட்டாக சென்டர் அலைன் தான் போடுவோம். அது ஏன்னு எனக்கும் தெரியல, நிறைய பேர் டிசைன் பற்றி தெரியாதவங்க சென்டர் அலைன் தான் போடுவாங்க. பட் நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட் அலைன் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து விஷுவலி அப்பீலிங்காக இருக்கும், ஒரு டிசைன் சென்ஸோடு பண்ண மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா, இதுதான் அலைன்மெண்ட். அலைன்மெண்ட்டுக்கு அடுத்த பிரின்சிபல் வந்து ரெப்பிட்டிஷன். ரெப்பிட்டிஷன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரே விஷயம் திரும்ப திரும்ப வரணும், அதுதான் ரெப்பிட்டிஷன். டிசைனில் பார்த்தீங்கன்னா இப்போது ஆப்பிள் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்ஸே தான் அவங்க திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து அவங்களோட பிராண்ட் ஃபாண்ட்ஸ். அவங்களோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் லுக், மெட்டாலிக் லுக் தான் இருக்கும். இந்த லுக் வந்து அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே மெயின்டைன் ஆகும். ஐபாடாக இருந்தாலும் சரி, ஐஃபோனாக இருந்தாலும் சரி, மேக் புக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து இந்த அதாவது நான் சொல்கிறது யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லாமல் வெளியில் இருக்க கவர் இருக்குது இல்லைங்களா, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை கவர் பண்ணுற அலுமினியம், அதில் கூட அவங்க பிராண்டிங்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ரெப்பிட்டேஷனுக்கு வந்து ஆப்பிள் வந்து ரொம்ப பேர் போனவங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லா வெப்சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா பேஜ்லேயுமே வந்து இந்த ஹெட்டரும் ஃபுட்டரும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரே வெப்சைட்டில் தான் இருக்கீங்க, அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த ரெப்பிட்டேஷன் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போது இந்த listapart.com அப்படின்னு ஒரு வெப்சைட்டு, இது வெப் டிசைன் பற்றின ஆர்டிகல்ஸ்லாம் எழுதுவாங்க. இதில் நமக்கு தேவையான விஷயம் வந்து இவங்க வந்து ஒரு பேப்பர் ஸ்டைலில் இந்த வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. உள்ளே இருக்க டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாலும் சரி, இந்த அதில் அவங்க போர்ட்ரே பண்ணுற இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாட்டர் கலர் பெயிண்டிங் மாதிரி இருக்கும். சரிங்களா, இது வந்து இவங்களோட பிராண்டிங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இந்த வெப்சைட்டில் எழுதுகிற எல்லா ஆர்டிகல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் கலர், ஒரு மாதிரி பென்சில், அந்த மாதிரி டிராயிங், ஹேண்ட்மேட் டிராயிங் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துலேயும் அவங்க போடுற இல்லுஸ்ட்ரேஷன் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கனால அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தோன்னே டக்குன்னு ஓகே இந்த வெப்சைட்டு தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் ரெப்பிட்டேஷன். ரெப்பிட்டேஷன் வந்து நீங்கள் கலர்ஸ் மூலமாக பண்ணலாம், ஃபாண்ட்ஸ், எந்த ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து ரிப்பீட் பண்ணலாம், இல்லை நீங்கள் என்ன டைப் ஆஃப் டிராயிங் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணி இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரெப்பிட்டேஷன் பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணலாம். இந்த பிரின்சிபலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிசைனில். இப்போ பாருங்கள், ஏர்டெல் ஆட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, எல்லா ஏர்டெல் ஆட்ஸ்லையும் பாருங்கள் இந்த ரெட் கலர் மெயின்டைன் ஆகுது. தமிழ் ஆடாக இருக்கட்டும், இங்கிலீஷ் ஆடாக இருக்கட்டும், ஹிந்தி ஆடாக இருக்கட்டும், ஏன்னா இதுதான் இவங்களோட பிராண்ட் கலர். சரிங்களா, எப்படி இருந்தாலும் அந்த ரெப்பிட்டேஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து டிசைனில் ஒரு முக்கியமான பிரின்சிபல், ரெப்பிட்டேஷன். எங்கேயாவது ஒரு கார்னரில் ரெட் வந்துடுதுங்களா, இங்கே ரெட் இருக்குது, இல்லைனா கீழே ரெட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரே மாதிரி கலரோ ஒரு விஷயம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது, ஒரு ஃபாண்ட் கலர் காம்பினேஷனோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் போக 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 யூசர்ஸ் மைண்டில் அது அப்படியே பதிய ஆரம்பிக்கும். இது வந்து டிசைனில் ஒரு முக்கியமான பிரின்சிபல். இப்போ டாடா டொக்கோமோவோட ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கலரை மெயினாக வைக்க மாட்டாங்க, ஆனால் அந்த டொக்கோமோவில் இருக்க ஷேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷேப்ஸுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பாருங்கள், இங்கே வந்து வேறு கலரில் இருக்குது, இங்கே வேறு கலரில் இருக்குது. இந்த ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் அலைன்மெண்ட்லாம் மாறி மாறி இருக்குது, அந்த ஃபாண்ட்ஸ்லாம் வேறு மாதிரி சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது, ஆனால் அந்த ஷேப்ஸ் மெயின்டைன் ஆகுது. இப்போது இந்த ஆட் பாருங்கள்,
இந்த ஆடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் எல்லாம் ஜம்பிள் பண்ணி அந்த ஷேப்ஸை போட்டிருக்காங்க. பட் அவங்களோட பிராண்டிங் பிரின்சிபல் என்னென்னா அந்த ஷேப்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. கலரோ இல்லை அதோட அலைன்மெண்ட்டோ எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோ அந்த விதம் மாறினா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களோட ரெப்பிட்டேஷன் பிரின்சிபல் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த டொக்கோமோட ஷேப்ஸ் வந்து எல்லா ஆட்லேயும் எல்லா பிராண்டிங் இதுலேயும் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரெப்பிட்டேஷன். ரெப்பிட்டேஷனுக்கு அடுத்து முக்கியமானது என்னென்னா ப்ராக்சிமிட்டி. ப்ராக்சிமிட்டின்னா என்னென்னா எது பக்கத்தில் இருக்குது எது தூரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். அதாவது ஒரு குரூப்பாக பிரிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த வெப்சைட்டில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கீழே வரேன். இந்த விசிட்டிங் கார்டு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எல்லோரும் புதுசாக விசிட்டிங் கார்டு பண்ணுறவங்க வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம காசு கொடுத்து விசிட்டிங் கார்டு பண்ணுறோம், எல்லா இடத்தையும் போட்டு அடைச்சிடணும், இங்கே எல்லாமே கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம், ஒரு டிசைன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பான விஷயம். ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு விசிட்டிங் கார்டு. இந்த விசிட்டிங் கார்டில் இந்த மாதிரி 4 பக்கம் போடுறது உங்களுக்கு பார்க்க நல்லா இல்லை, ஒரு ப்ரொஃபஷனலாகவும் இல்லை, டிசைன் ரீதியாகவும் நல்லா இல்லை. பட் ரைட் சைடில் இருக்க கார்டை பாருங்கள், ஜியோகிராஃபிக்ஸ். அந்த ஜியோகிராஃபிக்ஸுன்ற அந்த ஆர்கனைசேஷனுக்கு பக்கத்துலேயே வந்து அவங்களோட அட்ரஸ். இது வந்து ஒரு குரூப்பு. ஜியோகிராஃபிக்ஸ்னால் அதுக்கு எங்கே போகணும், அதோட அட்ரஸ்ஸு. சரிங்களா? இதை வந்து ஒரு குரூப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கன்சிடரபிள் அமௌண்ட் ஸ்பேஸ் விட்ருக்காங்க பாருங்கள், ஜியோகிராஃபிக்ஸுக்கும் அதோட ஃபோன் நம்பர் அண்ட் வெப்சைட்டுக்கும் கீழே. ஃபோன் நம்பர் அண்ட் வெப்சைட் வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஸோ அட்ரஸையும் அவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் தனியாக ஒரு குரூப் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே வந்து அவங்களோட ஃபோன் நம்பரையும் அவங்களோட வெப்சைட் அட்ரஸையும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு குரூப்பாக வந்து கீழே போட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் வந்து கன்சிடரபிள் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதோட ப்ராக்சிமிட்டி வந்து தூரமாக இருக்கனால கீழே இருக்கிறது வந்து ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியுது. மேலே இருக்கிறது ஒரு குரூப்னு பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் எல்லாமே வந்து கரெக்டாக அலைன் ஆகிருக்கு பாருங்கள், லெஃப்ட் அலைன். ஆனால் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது எதுவுமே எது கூடயுமே அலைன் ஆகலை. ஆனால் இங்கே இருக்கிறது அலைன் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து வெறும் ப்ராக்சிமிட்டி அண்ட் அலைன்மெண்ட் இந்த 2 பிரின்சிபலை யூஸ் பண்ணி இந்த லெஃப்ட் சைடில் இருக்க விசிட்டிங் கார்டை விட ரைட் சைடில் இருக்க விசிட்டிங் கார்டு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் நல்லாவும் இருக்குது. சரிங்களா? இது வந்து ப்ராக்சிமிட்டியோட ஒரு எக்ஸாம்பிள். கீழே இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நேவிகேஷன் குரூப் தனியாக குரூப் பண்ணியிருக்காங்க, இங்கே ஹெட்டிங் தனியாக குரூப் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் எந்த வெப்சைட்டில் பார்த்தாலும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட் ஐட்டமை வந்து நம்ம சும்மா அந்த மாதிரி ஒரே ஹைரார்க்கியில் போடாமல் இந்த மாதிரி இப்போ ஃபிஷ்னு போட்டு கீழே BMW டோர்ஸ் நம்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை, ஃபிஷ்ஷுக்கும் BMWக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் உங்களுக்கு டக்குன்னு பார்க்கும்போது இந்த அலைன்மெண்ட்டை வச்சு உள்ளே தள்ளி வச்சு குரூப் பண்ணியிருக்கனால ஃபிஷ்ஷு கீழே இருக்க இதெல்லாமே ஃபிஷ் சம்மந்தப்பட்டது, ஆர்ம் சேர்ஸு கீழே இருக்க இந்த 4 வேர்டும் வந்து ஆர்ம் சேர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நமக்கு டக்குன்னு பார்க்க தோணுது இல்லைங்களா? அதை வந்து நம்ம நல்ல விஷயமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ப்ராக்சிமிட்டி வச்சு நம்ம அலைன்மெண்ட் உள்ளே தள்ளி வைக்கிறனால ஒரு விஷுவல் ஹைரார்கி க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? அதாவது நீங்கள் டிஸ்டன்ஸ் வச்சோ இல்லை அலைன்மெண்ட் வச்சோ ஒரு பார்ட்டாக குரூப் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நேவிகேஷன்லாம் தனியாக இருக்குது, இங்கே வந்து கோல்ஸ் அந்த மாதிரி செக்ஷன்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. இது பாருங்கள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நேவிகேஷன் இங்கே தனியாக இருக்குது, ஆட்ஸுக்கும் இங்கே இருக்க இமேஜஸ்க்கும் கன்சிடரபிள் டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து அவரோட போர்ட்ஃபோலியோ, இது வந்து ஒரு ஆட். ரெண்டுமே இமேஜஸ் தான். நடுவில் வந்து கொஞ்சம் நார்மலாக இந்த இமேஜஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸோட அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கனால நமக்கு பார்த்தோன்னே ஓகே இது வேறு அப்படின்னு தெரியுது இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒரு டிசைன் பண்ணும்போது ஒரு யூசர் பார்க்குறாங்கன்னா அவங்க டக்குன்னு வந்து ஸ்கேன் பண்ணி ஓகே இது வேறு இதோட ஓவர்வியூ என்னதுன்னு சொல்லிட்டு டிசைனை வச்சே பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். ஓகே இந்த பார்ட் வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் போல், இந்த பார்ட் வந்து ஆர்டிக்கல் போல், இந்த பார்ட் வந்து ஆத்தர் இன்ஃபர்மேஷன் போல் அப்படின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சு. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம எது வேணால் ஓப்பன் பண்ணலாம். ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போயிட்டு சும்மா டிஸ்பிளேயில் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் தனியாக அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இது ஒரு ஆப்ஷன் பிரித்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு குரூப்பாக இருக்குங்களா? இந்த கண்ட்ரோல் பேனல் ஹோம் அப்படின்றது ஹெட்டிங்கு, அது வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் கூட சம்மந்தமாக வராது. இது வந்து கண்ட்ரோல் பேனல் ஹோமுக்கு போகிற ஆப்ஷன்.
சரிங்களா. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இதை தனியாக வச்சுட்டு இந்த ரெண்டு லிஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்க கேப்பை விட இந்த கேப் அதிகமாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அதிகம் பண்ணுறனாலேயே இது தனி, இந்த குரூப் தனி அப்படின்றத அவங்க காமிச்சிட்டாங்க. சரிங்களா. அந்த மாதிரி காமிச்சதுக்கப்புறமா கீழே இந்த இடத்துல சி ஆல்சோ டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இவ்வளோ இந்த பார்ட்டுக்கும் இதுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கனால நமக்கு என்ன மெயின்டைன் ஆகுது அப்படின்னா, இதெல்லாமே ஒரு குரூப்பு, ஆனால் இதுக்கும் அந்தளவுக்கு சம்மந்தம் இல்லை, இது வந்து தூரமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. அது உண்மையும் கூட. ஏன்னா வந்து டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ்க்கும் டிஸ்பிளேக்கும் அந்தளவுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு சம்மந்தம் இருக்குது. அதனால தான் இந்த விண்டோவில் கொடுத்துருக்காங்க. ஆனால் சம்மந்தம் அவ்வளோ இல்லாதனால இவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகம் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதுக்கு பேர் தான் ப்ராக்சிமிட்டி. இது வந்து ஒரு முக்கியமான டிசைன் பிரின்சிபல். இந்த ப்ராக்சிமிட்டி வந்து அலைன்மெண்ட் வச்சு பண்ணலாம், டிஸ்டன்ஸ் வச்சு பண்ணலாம். சில சமயம் வந்து லைன்ஸ்லாம் வச்சு குரூப் பண்ணுறதுனால கூட பண்ணலாம். இப்போது இது நான் டிசைன் பண்ண வெப்சைட் ஒன்று, kalkiOnline.com. நெட்வொர்க் ஆகலையா? kalkiOnline.com இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஒவ்வொரு பாக்ஸ் மாதிரி ஒரு லைன் போட்டு குரூப் பண்ணிடலாம். அந்த இங்கே பாருங்கள், இந்த இடத்துல லைன் போட்டு பிரிச்சுருக்காங்களா இந்த வெப்சைட்டில். ஸோ இது வந்து ஒரு குரூப்பு, இது வந்து ஒரு குரூப் அப்படின்னு தெரியுது. இந்த ரெண்டு இமேஜும் ஹெட்டிங்கும் ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி குரூப் பண்ணுறது வந்து டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி, அலைன்மெண்ட் யூஸ் பண்ணி குரூப் பண்ணுறது ப்ராக்சிமிட்டி. சரிங்களா. ஸோ நீங்கள் எந்த டிசைன் பண்ணாலும் அதில் வந்து இந்த முக்கியமான பிரின்சிபல் ஃபாலோ ஆகுதா அப்படின்னு வந்து பார்த்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா. எந்த டிசைனாக இருந்தாலும் அதில் கான்ட்ராஸ்ட், ரெப்பிட்டேஷன், அலைன்மெண்ட் அண்ட் ப்ராக்சிமிட்டி இருக்கணும். நீங்கள் இதுக்கு மேலே எந்த டிசைன் பார்த்தாலும் அந்த டிசைனை அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணி அந்த டிசைனில் கான்ட்ராஸ்ட் கரெக்டாக இருக்கா, ப்ராக்சிமிட்டி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெப்பிட்டேஷன் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பாருங்கள். மோஸ்ட்லி எல்லா டிசைன்லேயுமே அலைன்மெண்ட்டு அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சரிங்களா. பட் கான்ட்ராஸ்ட், ரெப்பிட்டேஷன், ப்ராக்சிமிட்டிலாம் ஓரளவுக்கு ஈஸியாக நோட்டிசபிளாக இருக்கும். அலைன்மெண்ட் வந்து ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க நல்லா கீனாக நோட் பண்ணால் தான் அலைன்மெண்ட் பார்க்க முடியும். சரிங்களா. ஸோ இந்த விஷயம்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் பார்க்குற டிசைனில் எல்லாமே இதை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள மெதுவாக ஒரு டிசைன் சென்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஃபோட்டோஷாப்பை பற்றியும் வர வீடியோஸில் பார்க்கலாம்.